வணக்கம் சாய்ராம். 3வது அத்தியாயத்தை சொன்னேன். பாபா எனக்கு செஞ்ச அதிசயத்தை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு வரேன். இந்த 3வது அத்தியாயத்தில் லாஸ்ட்டில் நான் பாபாக்கிட்டேருந்து விடை பெறும் பொழுது அவர்கிட்டேருந்து கழுத்துலேருந்து மாலை எடுத்து கொடுத்தாரு குருஜி. அந்த மாலையை வாங்கிக்கிட்டு நான் கோயிலேருந்து வீட்டுக்கு வரும் பொழுது அங்கே ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது. என்னென்னா, எங்கள் வீட்டுக்காரு வீட்டு படிக்கட்டெல்லாம் இடிச்சிட்டு இருந்தார். நான் கேட்குறேன், என்ன நடக்குதுங்க இங்கே அப்படின்னு கேட்டேன். நீ தான் கோயில் கட்டணும்னு சொன்ன இல்லையா, அதனால் அதுக்கு உண்டான வேலையெல்லாம் நடக்குதுன்னாரு. அது ஒரு பெரிய ஆச்சரியம். வேண்டாம் வேண்டான்னு சொன்னவங்கள பாபா கோயில் கட்டுறதுக்கு வேலையில் இறக்கி விட்டுட்டாரா? பெரிய மிராக்கிளுங்க அது எனக்கு. அடுத்தது கோயில் வேலை நடக்குது. அதில் ஏகப்பட்ட அற்புதங்களை அவர் பண்ணிகிட்டே இருந்தார். கோயில் கட்டி நல்லபடியாக முடிஞ்சது. நல்லபடியாக கும்பாபிஷேகமும் பண்ணி முடித்தேன். கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு பாபாவுக்கு பிரசாதம் பண்ணணும்னு ஒரு வியாழக்கிழமை ஆர்த்தி. அப்போ அன்னதானம் பண்ணுறதுக்காக குக்கர் கேஸ் மேலே அரிசி கழுவி குக்கரில் சாப்பாடு வச்சுட்டேன். ரொம்ப நேரம் விசில் வரவே இல்லை. ஏன் ரொம்ப நேரம் ஆச்சே, ஏன் விசில் வரல அப்படின்னு அந்த குக்கரை மூடியை தட்டலாம், விசிலை தட்டி விடலான்னு அப்படின்னு தட்டலாம் நான் போகிறேன். வெளியிட்ட இருந்துட்டு என் பேரை சொல்லி யாரோ எங்கள் அப்பா உருவத்தில் கூப்பிட்டா மாதிரி இருந்தது. சரி, என்ன அப்படி உயிர் போகிற மாதிரி கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டி தான் சாய்ராம் எடுத்து வச்சேன் வெளியில். அந்த குக்கர் ஒரு வெடிச்சது பாருங்க. அப்படியே கத்திக்கிட்டு நான் வெளியில் ஓடி வந்தேன். நான் மட்டும் அந்த குக்கரை தொட்டு இருந்தா என் முகம்லாம் சிதறி போயிருக்கும். பாபா என் உயிரை ஒரு நொடி பொழுதில் எங்கள் அப்பாவுடைய உருவம் எடுத்து எங்கள் அப்பா குரலில் வந்து கூப்பிட்டார். என்னை கூப்பிட்டு என் உயிரை காப்பாற்றி விட்டார். எவ்வளோ பெரிய அதிசயம் செய்கிறேன். அடுத்தது எனக்கு கொரோனா வந்துருச்சு. கொரோனா டைமில் ஃபீவர், ஹை ஃபீவர், இருமல், சளி, அப்படியே படுத்த படுக்கையாக கிடக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஏதோ வெளில போயிருந்தார் ஒரு வேலையாக. என் பையனும் என் பொண்ணும் வெளியில் இருந்தாங்க பின்பக்கம். நான் கட்டில் படுத்துட்டுருக்கு, தண்ணி தண்ணி தண்ணின்னு கேட்டுட்ருக்கேன். அப்போ என்ன செஞ்சாருன்னா பாபா எங்கள் ஹஸ்பண்ட் ரூபத்தில் வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு என்னை அப்படியே நின்று வேடிக்கை பார்த்தார். நான் என்ன முறைச்சி பார்க்குறீங்க அப்படின்னு அவரை கேட்குறேன். என் தலையை தடவி கொடுத்தாரு. ரொம்ப ஹை ஃபீவராக இருக்கு இல்லையா, சரியாக போயிடும், கவலைப்படாதேன்னு. நான் சொன்னேன், இந்த ஃபீவர் வந்து சரியாக்கிடுவார், எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கோபமாக ரொம்ப கடுமையாக பேசிட்டேன் அவரை. பேசிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் ஏஞ்சி வரேன். சரி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு ஏஞ்சி வெளியில் வரேன். எங்கள் ஹஸ்பண்ட் அப்போ தான் வராரு. எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லை, ஒருத்தரை பார்க்கணும், அதுக்காக போனேன். எப்போ போனீங்க அப்படின்னு. நான் காலையிலேயே போயிட்டேன் நான். அப்போ நீங்கள் இப்போ எனக்கு தண்ணி கொடுத்தது, நீ என்ன பைத்தியம் ஆகிட்டியா ஃபீவரில்? நான் எங்கே உனக்கு தண்ணி கொடுத்தேன்? நான் உள்ளவே வரல, இப்போ தான் வெளியில் போயிட்டு வரேன். ஒரே ஆச்சரியம் சாய்ராம் எனக்கு. பாபா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ரூபம் எடுத்து வரீங்க. என்னால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. குக்கர் வெடிக்கும் பொழுது எங்கள் அப்பாவுடைய ரூபத்தில் வந்து குரல் கொடுத்தீங்க. இப்போ கொரோனா வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து தொட்டு தடவி கொடுத்து உங்களுக்கு உடம்பு சரியாயிடும், பயப்படாத நீங்கள். உடனே அன்னிலிருந்து மறுநாள் வரைக்கும் எதுவுமே கிடையாது சார். மிக ரொம்ப சந்தோஷமாக இப்போ வரைக்கும் அந்த பாதிப்புலேருந்து என்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்தார் சாயப்பா. நான் சந்தோஷமாக வாழ்கிற ஒரே காரணம் யாருன்னா என்னுடைய சாயப்பா மட்டும்தான். யாரும் கிடையாது சாய்ராம். எங்கள் அம்மா, அப்பா, அக்கா, தங்கை யாருடைய தயவும் கிடையாது. அவர் தயவால் ரொம்ப சந்தோஷமாக நான் இருக்கிறேன் சாய்ராம். அப்பா செய்த அற்புதங்கள் கணக்கில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. என்னால் முடிஞ்சது எனக்கு செஞ்சால் போல் எல்லாருக்கும் அவர் செய்யணும். எல்லாருக்குமே அந்த அற்புதத்தை அனுபவிக்கணும். யாருக்கும் அவர் செய்யாமல் இருக்கக்கூடாது. அவரை மனசார உண்மையாக ஆழ் மனசில் இருந்து சாயப்பா வாங்க எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அவர் உங்களோடவே இருப்பார். அவர் நீங்கள் நேசிக்க 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 அவருடைய அன்பு
நம்மளால் தாங்க முடியாது. ஏன்னா அதுக்கு அனுபவமும் நான் தான், சாட்சியும் நான் தான் செய்கிறேன். நான் இன்னைய வரைக்கும் வாங்கிக்கிறேன். ஒன்றுமே கொடுக்கல அவருக்கு. அவருக்கு நான் எதுவுமே செய்யலை செய்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் மனுஷனாக இருந்து இறந்தவர், அவர் அடுத்த மொழி தெரியாதவர், என்னென்னவோ பேசுகிறாங்க செய்கிறாம். நான் இங்கே பாபா கோயில் கட்டும் பொழுது மக்கள், இவன் என்ன பாபா கோயில் கட்டுறா, அவர் ஒரு ஞானி தான், மனுஷ ரூபத்தில் இருந்தவர், எங்கேருந்து நல்லா இருக்க முடியும்னு. இதே ஊரில் எத்தனை வருஷமாக கம்பீரமாக ராஜா நடை போட்டுட்ருக்கோம். இதற்கு காரணம் சாயப்பா மட்டும்தான். நாங்கள்லாம் ஒன்றுமே செய்யலை செய்கிறேன். அவர்கிட்ட வாங்கினது தான் அதிகம். அப்பாவுடைய அன்பு கடலை விட பெருசு. இன்னமும் செஞ்சிட்ருக்காரு. இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் போய் சேரணும். யாருமே அதாவது எனக்கு உதவிக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கவே கூடாது. அந்த அளவுக்கு அப்பாவை பிடிச்சிக்குங்க. ஒன்றும் இல்லை, அனுதினமும் போகிற வழியில் அப்பா கோயில் இருந்தால் அவரை பார்த்துட்டு, சாயப்பா நீங்கள் என் கூட வாங்க, எனக்கு பலமாக இருங்க, என்னோடைய வழியில் துணையாக இருங்க அப்படி உங்கள் குடும்பத்துக்காக உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை தான் அன்பாக மாறும். அந்த அன்பு தான் நாளைக்கு நட்பாக மாறும். பாபாவுக்கும் நமக்கும் ஒரு நட்பு. அந்த நட்பு நாளைக்கு பலமாகும். பலமாகும் பொழுது அவர் எப்போவுமே நம்ம கூட இருக்கிறத உணரலாம். பாபா கேட்குறது என்னென்னா அன்பு மட்டும்தான் செய்கிறேன். அதை தவிர்த்து வர அவர் எதுவுமே கேட்கல. நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படி நடந்துக, இப்படி பேசு, இப்படி ஏறு, உன் குடும்பத்தாரோடு இப்படி ஒற்றுமையாக இரு, நிறைய ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி செய்கிறான். சாயப்பா சாதாரண ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, சாதாரண மனிதர் அல்ல, சாதாரண குரு அல்ல, குருவுக்கெல்லாம் குரு, வைத்தியனுக்கெல்லாம் வைத்தியம், ஞானிக்கெல்லாம் ஞானி. அப்பேற்பட்ட ஞானியை இறுக பிடிச்சிங்க சாயரா.